குட் ஆஃப்டர்நூன் 5th ஸ்டாண்டர்ட். நம்ம ENVTயில் லெசன் 2 பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இந்த லெசனோட டைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஹியூமன் பாடி, நியூட்ரிஷியஸ் ஃபுட், ஹெல்தி லிவிங். இதில் 3 பேஜஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். இப்போ ஒரு தடவை ரீகால் பண்ணிடலாம். நம்ம ஒர்க் பண்ணுறோம், ப்ளே பண்ணுறோம், நம்மளோட ஒர்க்ஸ் நிறையா செய்கிறோம், எழுதுகிறோம், படிக்கிறோம், டிவி பார்க்குறோம், தூங்குகிறோம். இது ஒவ்வொன்றும் நம்ம செய்கிறதுக்கு நமக்கு எனர்ஜி தேவை. அந்த எனர்ஜியை நமக்கு யார் கொடுக்குறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுட்டு கொடுக்குது. நம்ம சாப்பிட்ற டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஃபுட்டில் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் நியூட்ரியன்ஸ் இருக்குது. விட்டமின்ஸுன்ற நியூட்ரியன்ஸ் இருக்குது, மினரல்ஸுன்ற நியூட்ரியன்ஸ் இருக்குது, ஃபேட் இருக்குது, கார்போஹைட்ரேட்ஸ் இருக்குது, ப்ரோட்டீன்ஸ் இருக்குது. இந்த நியூட்ரியன்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ப்ராப்பராக ஈக்குவலான குவான்டிட்டியில் சாப்பிட்டா தான் நம்ம டிசீஸ் இல்லாமல் ஹெல்த்தியாக இருக்க முடியும். இதுதான் உங்களுக்கு ஃபஸ்ட் பேஜில் இருக்கிறது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஸ்கெலிட்டல் சிஸ்டம். ஸ்கெலிட்டல்னால் நம்மளோட ஓல்டு பில்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சார்ட் ஒன்று ஷோ பண்ணியிருப்போம். ஸ்கெலிட்டல் சிஸ்டம் அப்படின்ற ஒரு சார்ட் அங்கே இருக்கும். நம்ம பாடியில் ஃபுல்லாக நம்மளோட போன்ஸோட ஸ்ட்ரக்சர் பார்த்தினது நீங்கள் பார்ப்பீங்க. அதுதான் ஸ்கெலிட்டல் சிஸ்டம். இந்த ஸ்கெலிட்டல் சிஸ்டம் நம்ம பாடி நிறைய சிஸ்டம்ஸ் இருக்குது. ஸ்கெலிட்டல் சிஸ்டம் இருக்குது, மஸ்குலார் சிஸ்டம், சர்க்குலேட்டரி சிஸ்டம், எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டம், இந்த மாதிரி நிறையா இருக்குது. அதில் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்கெலிட்டல் சிஸ்டம் பார்க்க போகிறோம். அதில் என்னென்ன இருக்குன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா ஸ்கல் இருக்குது. ஸ்கல்லில் தான் என்ன இருக்குன்னா பிரெயின் இருக்குது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஆர்டிஃபிஷியல் ஹெல்மெட், நம்ம இப்போ 2 வீலரில் போகும்போது ஆர்டிஃபிஷியல் ஹெல்மெட் வியர் பண்ணிட்டு போகிறோம். ஆனால் காடு நமக்காக கொடுத்த ஒரு நேச்சுரல் ஹெல்மெட் தான் நம்மளோட ஸ்கல் சொல்லலாம், இல்லை கிரேனியம் சொல்லலாம், இல்லாட்டினா போனி பாக்ஸ் சொல்லலாம், இல்லைன்னா பிரெயின் பாக்ஸ் சொல்லலாம். அந்த ஸ்கல்குள்ளே தான் பிரெயின் இருக்குது, ஒரு லிக்விடுக்குள்ளே ஃப்ளோட் ஆகிக்கிட்டு இருக்குதுன்னு சொல்லி சொன்னோம். அடுத்து பார்த்திங்கன்னா தோராயி கேஜ்னால் கூண்டு. உங்களோட செஸ்ட்டில் கை வச்சு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய போன்ஸ் தெரியும். நீங்கள் மிரர் முன்னாடி பாய்ஸ் ஷர்ட்டை கழட்டிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அந்த இடத்துல அப்படியே போன்ஸாக தெரியும். அதுதான் கேஜ், தோராயி கேஜ். அந்த தோராயி கேஜில் தான் லங்ஸ் அண்டு ஹார்ட் இருக்குது. நம்மளோட இன்டர்னல் ஆர்கன்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக காட் க்ரியேட் பண்ணது தான் இந்த தோராய் கேஜ் அண்டு ஸ்கல்லுன்றது உங்களோட ஹெட்டு தான் ஸ்கல்லு. ஸோ நேச்சுரல் ஹெல்மெட், காடு கொடுத்த நேச்சுரல் ஹெல்மெட். அந்த ஸ்கல்லில் சியூச்சஸ் போட்டிருக்கு. சியூச்சஸ்னால் தையல். எத்தனை சியூச்சஸ்னால் 8 சியூச்சஸ், 8 தையல் போட்டிருக்கு. இது இம்மூவபுள், ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகாது. நம்மளோட பாடியில் நிறைய ஜாயின்ஸ் இருக்குது. ஜாயின்ஸ் அப்படின்னா ஒரு போனும் இன்னொரு போனும் மீட் பண்ணிக்கிற இடம், அது எல்லாமே மூவ் பண்ணும். ஆனால் ஸ்கல்லில் இருக்கிற ஜாயின்ஸ் மூவ் பண்ணாது. அதனால அதுக்கு பேர் இம்மூவபுள் ஜாயின்ஸ். ஸோ 8 சியூச்சஸ் இருக்குது. நம்ம ஸ்கல்லில் இருக்கிறது இம்மூவபுள் ஜாயின்ஸ். அதுக்குள்ளே பிரெயின் ஒரு லிக்விடுக்குள்ளே ஃப்ளோட் ஆகிக்கிட்டு இருக்குது. அடுத்து தோராயி கேஜில் தான் என்ன இருக்குன்னா ஹார்ட் அண்டு லங்ஸ் இருக்குது. ஸோ தோராய் கேஜோட ஃப்ரண்ட் வியூக்கு பேர் பிரெஸ்ட் போன் சொல்லலாம், இல்லை ஸ்டர்னம்னு சொல்லலாம். பிரெஸ்ட் போன் ஆர் ஸ்டர்னம். பின்னாடி இருக்கிறது பேக் இருக்கிறதுக்கு பேர் பேக் போன். இந்த தோராய் கேஜில் மொத்தம் 12 ரிப்ஸ் இருக்குது. எத்தனை ரிப்ஸ் இருக்குது? 12 ரிப்ஸ். இதில் லாஸ்ட் 2 ரிப்ஸும் ஃப்ளோட்டிங் ரிப்ஸ். அதுக்கான பிக்சர் நம்ம இது பார்த்தோம். ஸோ இதெல்லாம் நம்ம லாஸ்ட் கிளாஸ்லேயே பார்த்துட்டோம். அதுக்கடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வெர்டெப்ரல் காலம் அப்படின்னா நம்மளோட பேக் போனில் ஒரு பெரிய போன் இருக்கு இல்லையா, அந்த போனுக்கு நடுவில் குட்டி குட்டியாக லைன்ஸ் இருக்கும். அதுதான் வெர்டெப்ரல் காலம். எத்தனை இருக்கும்னா 33 இருக்கும். நெக்ஸ்ட்டு அப்பர் லிம் கிடில் அப்படின்னா ஹிப்புக்கு மேலே இருக்கிறது எல்லாம் அப்பர் லிம் கிடில், ஹிப்புக்கு கீழே இருக்கிறதெல்லாம் லோயர் லிம் கிடில். லிம்ஸ்னா லெக்ஸ்.
நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் ஆர்கன்ஸ் ஆஃப் த பாடி பெர்ஃபார்ம் டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன்ஸ். நம்ம பாடியில் இருக்கிற ஒவ்வொரு ஆர்கனும் ஒவ்வொரு ஃபங்க்ஷன்ஸ் பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள் கிட்னி பார்த்திங்கன்னா வேஸ்ட்டை வெளியில் எடுத்துகிட்டு போகுது, வெளியில் தள்ளுது தேவையில்லாத வேஸ்ட்டெல்லாம். ஹார்ட்டு பிளட்டை பம்ப் பண்ணுது, பம்ப் பண்ணி ப்யூர் ஆக்குது. பிரெயின் இன்ஃபர்மேஷன்ஸை நர்வ்ஸ் மூலமாக பாஸ் பண்ணுது. இந்த மாதிரி ஒவ்வொரு ஆர்கன்ஸும் ஒவ்வொரு ஃபங்க்ஷன்ஸ் செஞ்சுக்கிட்டு இருக்குன்றதை பார்த்தோம். நெக்ஸ்ட்டு 2.1.2ல் நம்ம பாடியில் போன்ஸ் இருக்கிறனால தான் பாடி க்ரிப்பாக இருக்குது, ரிஜிடாக இருக்குது. போன்ஸ் இல்லை அப்படின்னா அப்படி துணி மூட்டை மாதிரி சாக்குப்பை மாதிரி நம்ம பாடி கீழே கிடக்கும். ஸோ நம்மளுக்கு ஒரு க்ரிப்னஸ், ஒரு ஷேப் கொடுத்தது எதுன்னா போன்ஸ். ஸோ இது வரைக்கும் நம்ம லாஸ்ட் கிளாஸ்லேயே பார்த்துட்டோம். உங்களுக்கு திரும்பி ஒரு டைம் ரீகால் பண்ணுறதுக்காக, ரிமைண்ட் பண்ணுறதுக்காக தான் திரும்பி சொன்னேன். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 2.1.3 பார்க்க போகிறோம். அதில் தான் என்ன பார்க்க போகிறோம், ஜாயின்ஸை பற்றி பார்க்க போகிறோம். இதுதான் அது 2.1.3. The joints and the muscles attached to the bones and joints help movements of the body. A joint is formed at the meeting place of two bones. They may be movable joints or immovable joints. Immovable joints are found in the skull. The movable joints are responsible for all kinds of movements in the body. The movable joints in our body are the elbow joint, the shoulder joint, the knee joint, the hip joint and the pivot joint, the ball and socket joint. This kinds of joint is found in the hip and the shoulders. This allows a big range of movements. The hinge joint. This joint is seen at the knees, elbows, the fingers. It can give only up and down movements. Gliding joints. The gliding joints are found between the two vertebrae at the wrist and the ankles. They permit only a very slight movement. Pivot joint. Between the first and the second vertebrae is found a pivot joint. This allows movements on all our body. ஸோ நம்ம அடுத்து பார்க்க போகிறது என்னென்னா டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஜாயின்ட்ஸ். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஜாயின்ட்ஸ் அப்படின்னா ஒரு போனும் இன்னொரு போனும் மீட் பண்ணிக்கிற இடத்துக்கு பேர் தான் ஜாயின்ட்ஸ். நம்ம இப்போ சொல்லுவோம் நிறைய பஸ் எல்லாம் மீட் பண்ணிக்கிற இடத்துக்கு பேர் ஜங்ஷன் சொல்லுவோம். ஸோ ஜங்ஷனில் தான் எல்லா பஸ்ஸும் அங்கே தான் இருக்கும், எல்லா ட்ரெயின் எல்லாமே மீட்டிங் பிளேஸ் இதுனா ஜங்ஷன். அந்த மாதிரி நம்ம பாடியில் ஒரு போனும் இன்னொரு போனும் மீட் பண்ணிக்கிற இடத்துக்கு பேர் தான் ஜாயின்ட்ஸ். அதில் நமக்கு சில கைண்ட்ஸ் ஆஃப் ஜாயின்ட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் த பால் அண்ட் சாக்கெட் ஜாயிண்ட். பால் அண்டு சாக்கெட் ஜாயிண்ட் பிக்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். உங்களோட ஷோல்டரில் இந்த பிக்சரில் இருக்குது பாருங்கள், உங்களோட ஷோல்டரில் இந்த இடத்துல இருக்குது பாருங்கள். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அப்படியே பால் மாதிரியே ஒரு போன் இருக்கும். நீங்கள் அப்படி வச்சு அப் அண்ட் டவுன் பண்ணுவீங்க, அப்படி கையை வச்சு கை ஃபோல்ட் பண்ணி வச்சு அப் அண்ட் டவுன் பண்ணுவீங்க. அப்போ அந்த இடத்துல உங்களுக்கு தெரிகிறது தான் பால் அண்டு சாக்கெட் ஜாயிண்ட். இந்த ஜாயிண்ட்டுக்கு பேர் பால் அண்டு சாக்கெட் ஜாயிண்ட். ஏன்னா பால் மாதிரி இருக்குது, அதனால் இதுக்கு பேர் பால் அண்டு சாக்கெட் ஜாயிண்ட். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா கிளைடிங் ஜாயிண்ட். நெக்ஸ்ட் என்னது கிளைடிங் ஜாயிண்ட். கிளைடிங் ஜாயிண்ட்ஸ் எங்கெங்கே இருக்குன்னா உங்களோட ரிஸ்ட்டில் இருக்குது. ரிஸ்ட்டுனா நீங்கள் வாட்ச் கட்டுற இடம், இந்த ரிஸ்ட்டில் இருக்குது. கலர்ஸ் சேஞ்ச் பண்ணி காமிக்கிறேன். ஸோ ரிஸ்ட்டில் இருக்கிறது கிளைடிங் ஜாயிண்ட். நெக்ஸ்ட்டு உங்களோட ஆங்கிள். இங்கே ஆங்கிள் இருக்குது, கொலுசு கேர்ள்ஸ் போடுறீங்க இல்லையா, அந்த கொலுசு போடுற இடத்துக்கு பேர் தான் ஆங்கிள். ஸோ ரிஸ்ட்டில் இருக்கிறது ஆங்கிளில் இருக்கிறது தான் கிளைடிங் ஜாயிண்ட்ஸ். அகைன் நான் ரிப்பீட் பண்ணுறேன். இப்போ 2 ஜாயிண்ட்ஸ் பற்றி மட்டும் ரிப்பீட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஒன் பால் அண்டு சாக்கெட் ஜாயிண்ட். பால் அண்டு சாக்கெட் ஜாயிண்ட். பால் அண்டு சாக்கெட் ஜாயிண்ட் எங்கே இருக்குன்னா உங்களோட ஷோல்டரில் இருக்குது. அதான் பால் அண்டு சாக்கெட் ஜாயிண்ட். நீங்கள் ஜஸ்ட்டு நேம் தெரிஞ்சுக்கிட்டால் போதும். நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறது புரிஞ்சால் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகேவா? இது ஒன்றும் உங்களுக்கு டீட்டெயிலாக இப்போ தேவையில்லை. நெக்ஸ்ட்டு கிளைடிங் ஜாயிண்ட் ரிஸ்ட்டில் இருக்குது. அடுத்து ஆங்கிள். ஆங்கிள்னால் கொலுசு போடுற இடம், அங்கே இருக்கிறது கிளைடிங் ஜாயிண்ட். நெக்ஸ்ட்டு தேர்டு ஒன் ஹிஞ்ச் ஜாயிண்ட். தேர்ட் ஒன் ஹிஞ்ச் ஜாயிண்ட். ஹிஞ்ச் ஜாயிண்ட் எங்கே இருக்குன்னா நீ, நம்மளோட நீயோட ஜாயிண்ட்டும் எல்போ.
எல்போ ஜாயிண்டாக இருக்கிறதும் நீக்கு பேரும் ஹிஞ்ச் ஜாயிண்ட். ஹிஞ்ச் ஜாயிண்ட் அப்படின்னா நீ அண்டு எல்போ நீல் டவுன் பண்ணுறீங்க இல்லையா, அந்த நீல இருக்க ஜாயிண்ட்டுக்கு பேர் ஹிஞ்ச் ஜாயிண்ட். நெக்ஸ்ட்டு உங்களோட எல்போவில் இருக்க ஜாயிண்ட்டுக்கு பேர் ஹிஞ்ச் ஜாயிண்ட். நெக்ஸ்ட் ஒன் பிவோட் ஜாயிண்ட். பிவோட் ஜாயிண்ட் எங்கே இருக்குன்னா உங்களோட நெக்கில் இருக்குது. ரொட்டேட் பண்ணி பார்க்குறீங்களே, ரைட் சைடு அண்ட் லெஃப்ட் சைடு ரொட்டேட் பண்ணி பார்க்குறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது தான் பிவோட் ஜாயிண்ட். இங்கே இருக்கிறது தான் பிவோட் ஜாயிண்ட். ஸோ மொத்தம் உங்களுக்கு எத்தனை டைப்ஸ் ஆஃப் ஜாயிண்ட்ஸ் இருக்குன்னா, ஃபஸ்ட்டு ஒன் இஸ் பால் அண்டு சாக்கெட் ஜாயிண்ட். Second one is gliding joint. Third one is hinge joint. Fourth one is pivot joint. So இது எல்லாமே மூவபிள் ஜாயிண்ட்ஸ். இது எல்லாம் மூவ் பண்ணும். நெக்கை ரொட்டேட் பண்ணி பார்க்க முடியும். ஸோ மூமெண்ட் இருக்குது. கையை வந்து அப் அண்ட் டவுன் மூவ் பண்ணி பார்க்க முடியும். ஸோ மூமெண்ட் இருக்குது. ஹிப்பை ரொட்டேட் பண்ணி பார்க்க முடியும். ஸோ இதுலேயும் மூமெண்ட் இருக்குது. காலை தூக்கியும் வைக்க முடியும், நீல் டவுன் பண்ண முடியும், சமலங்கால் போட முடியும். ஸோ இது எல்லாம் மூவபிள் ஜாயிண்ட்ஸ். ஆனால் ஸ்கல்லில் இருக்கிறது இம்மூவபிள் ஜாயிண்ட்ஸ். ஸோ உங்களுக்கு ஜாயிண்ட்ஸில் 2 டைப்ஸ் ஆஃப் ஜாயிண்ட்ஸ் தான் இருக்குது. ஒன்று மூவபிள், மூவ் பண்ணிச்சுன்னா அது மூவபிள். மூவ் பண்ண முடியாதது இம்மூவபிள். ஓகேவா? ஸோ இந்த ஜாயின்ஸ் நம்ம பார்த்துட்டோம். இது அவ்வளோதான், ஓவர் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு வி மூவ் ஆன் டு 2.1.5. மசில்ஸ் ஆர் த காஸ் ஆஃப் மூமெண்ட்ஸ் ஆஃப் த ஆர்கன்ஸ். த மசில்ஸ் காஸ் மூமெண்ட்ஸ் இன் அவர் பாடி. It is said that there are 600 muscles in our body. Some muscles are attached to the bones with the help of white strings called tendons. These muscles are elastic, therefore they are able to contract and expand. With this power of contraction and expansion, they are able to cause movements in the organs of the body. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, மசில்ஸ்னால தான் நம்ம பாடியில் மூமெண்ட்ஸ் இருக்குன்றாங்க. வெறுமனே போன்ஸ் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா, யோசிச்சு பாருங்கள், நம்ம பாடி வெறும் ஸ்கெலிட்டன் சிஸ்டமாக இருக்குன்னா, முட்டிக்கால் போடும்போது முட்டி உடஞ்சிக்கும், முட்டியில் இருக்கிற 2 போனும் பிரேக் ஆகிடும். கையை தூக்கும்போது கையில் இருக்கிற போன் பிரேக் ஆகிடும். திரும்பி பார்க்கும்போது கழுத்தில் இருக்கிற போன் பிரேக் ஆகிடும். ஸோ மசில்ஸ் இருக்கிறனால தான் நம்ம பாடியில் மூமெண்ட்ஸ் இருக்குது. போன்ஸை வந்து பத்திரமா மசில்ஸ் தான் பார்த்துக்குதுன்னு சொல்கிறாங்க. மசில்ஸ் இருக்கனால தான் மூவ் பண்ண முடியுது. நம்ம பாடியில் மொத்தமாக 600 மசில்ஸ் இருக்கான். டோட்டலி 600 மசில்ஸ் வரைக்கும் நம்ம பாடியில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சம் மசில்ஸ் ஆர் அட்டாச் டு த போன்ஸ் வித் த ஹெல்ப் ஆஃப் ஒயிட் ஸ்ட்ரிங்ஸ் கால்ட் டெண்டான்ஸ். சில மசில்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா, போன் கூட அட்டாச் ஆகிறதுக்கு ஒரு ஸ்ட்ரிங்கு தேவை, ஒரு கயிறு தேவை. ஒரு போனும் ஒரு மசிலும் சேர்றதுக்கு ஒரு ஹெல்ப்பாக ஒரு ஸ்ட்ரிங்கு தேவை. அந்த ஸ்ட்ரிங்குக்கு பேர்னா டெண்டான்ஸ். அந்த ஸ்ட்ரிங்குக்கு பேர் என்னது? டெண்டான்ஸ். நீங்கள் இப்போ சண்டேஸில் வந்து பச்சர் ஷாப் போனீங்க அப்படின்னா, சிக்கன் மட்டன் ஸ்டாலுக்கு போனீங்கன்னா, அங்கே பச்சர் என்ன பண்ணுவாருன்னா, கறியை வந்து கட் பண்ணுவார், சிக்கனை கட் பண்ணுவார். கட் பண்ணி எடுக்கும்போது உங்ககிட்ட காமிப்பார். டெண்டான்ஸை நீங்கள் பார்க்க முடியும். டானு 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 பாட்டில் வர மாதிரி டான், டெண்டான். அவ்வளோ ஒரு நல்லா ஸ்டிஃபாக இருக்கிறதுக்கு பேர் தான் டெண்டான். நம்மளோட போனையும் மசிலையும் அட்டாச் பண்ணுறதுக்கு பேர் தான் டெண்டான்ஸ். அதுக்கான வீடியோ ஒன்று கிளிப்பு இப்போ பார்ப்பீங்க நீங்கள். பாருங்கள், எல்லோ கலரில் தெரியுது பாருங்கள், அதுக்கு பேர் தான் டெண்டான்ஸ். இந்த கேட்டப்புலர் நினச்சிக்கோங்க, இந்த கேட்டப்புல் தான் நம்மளோட போன்ஸ் அண்டு மசில்ஸ். இதை ஜாயின் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு பேர் தான் டெண்டான்ஸ். கான்ட்ராக்ட்னா சுருங்கிறது. நம்ம பாடியில் பார்த்திங்கன்னா, நம்ம ஸ்டொமக் எம்டியாக இருக்கும்போது, சாப்பாடு எதுவுமே இல்லைன்னா நம்ம ஸ்டொமக் கான்ட்ராக்ட் ஆகியிருக்கும். நல்ல ஒரு 2 லிட்டர் வாட்டர் நீங்கள் குடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களோட ஸ்டொமக் ஆட்டோமேட்டிக்காக வால்யூம் இன்க்ரீஸ் ஆகிடும், எக்ஸ்பேண்ட் ஆகும். ஸோ நம்மளோட மசில்ஸ் எக்ஸ்பேண்ட் ஆகும், கான்ட்ராக்ட் ஆகும், எக்ஸ்பேண்ட் ஆகும், கான்ட்ராக்ட் ஆகும். எக்ஸ்பேண்டுனா விரிகிறது, கான்ட்ராக்ட்னா சுருங்கிறது.
இதனால தான் என்ன பண்ண முடியுதுன்னா நம்மளால் மூமெண்ட்ஸ் பண்ண முடியுது. மசில்ஸ் இருக்கனால தான் மூவ் பண்ண முடியுதுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன், சம் மூமெண்ட்ஸ் ஆர் அண்டர் அவர் கண்ட்ரோல் அண்ட் will, some are not. Some muscles will not act unless the brain orders them to act. So they are under the control of the brain. They cannot move on their own accord. These muscles are called voluntary muscles. Examples, the biceps and the triceps in the upper arm. There are certain muscles which are not under the control of the brain. They move on their own accord. These are called involuntary muscles. They are found in the heart, in the walls of blood vessels, in the stomach and in the intestines. The hard muscles of the heart are called cardiac muscles. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா மசில்ஸை 2 டைப்ஸாக டிவைட் பண்ணுறாங்க. ஒன்று வாலண்ட்ரி மசில்ஸ் அண்ட் அனதர் ஒன் இஸ் இன்வாலண்ட்ரி மசில்ஸ். பிரெயின் சொல்கிறது எல்லாம் கேட்டு ஒபே பண்ணி நடந்தா, பிரெயின் சொல்கிறது எல்லாம் கேட்டு ஒபே பண்ணி நடந்தா, பிரெயின் சொல்கிறது எல்லாத்தையும் கேட்டு ஒபே பண்ணி நடக்கிறதுக்கு பேர் வாலண்ட்ரி மசில். நம்மளோட கை கால் எல்லாமே பிரெயின் சொல்கிறத கேட்டு செய்யுது. பிரெயின் சொன்னால், இப்போ பிரெயின் சொல்லுது நம்மக்கிட்ட, யாராவது நம்மளை எதிர்த்து பேசுகிறாங்கன்னா பலரும் ஒரு அறை விடுறான்னு சொல்லுது. அப்போ என்ன பண்ணுறோம், ஒரு அறை விடுறோம். அப்போ பிரெயின் சொன்னதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணால் அது வாலண்ட்ரி. பிரெயின் சொல்கிறத கேட்டால் வாலண்ட்ரி. பிரெயின் சொன்ன கமெண்ட்டை ஃபாலோ பண்ணால் வாலண்ட்ரி மசில்ஸ். ஃபாலோ பண்ணலைன்னா அது இன்வாலண்ட்ரி மசில்ஸ். பிரெயின் சொல்கிறது எதையும் கேட்கலைன்னா அது இன்வாலண்ட்ரி மசில். நம்மளோட இன்டர்னல் ஆர்கன்ஸ் எல்லாமே இன்வாலண்ட்ரி தான். ஏன்னா பிரெயின் சொல்லி ஹார்ட் பம்ப் பண்ணலை. பிரெயின் சொன்னதுக்கப்புறம் கிட்னி வேஸ்டெல்லாம் வெளியில் அனுப்பலை. பிரெயின் சொன்னதுக்கப்புறம் லங்ஸ் ரெஸ்பிரேஷன் பண்ணலை. ஸோ இன்வாலண்ட்ரி மசில்ஸ், இன்டர்னல் ஆர்கன்ஸ் எல்லாமே இன்வாலண்ட்ரி மசில்ஸ். இன்டர்னல் ஆர்கன்ஸ் எல்லாமே இன்வாலண்ட்ரி. ரெண்டுத்துக்குமே இருக்குது பாருங்கள். ஸோ பிரெயினோட கமெண்ட்ஸுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணால் அது வாலண்ட்ரி. பிரெயின் சொல்கிறத கேட்டால் வாலண்ட்ரி. பிரெயின் சொல்கிறத கேட்கலைன்னா இன்வாலண்ட்ரி மசில்னு சொல்கிறாங்க. 2 டைப்ஸ் ஆஃப் மசில். நெக்ஸ்ட் பாருங்கள் 2.1.7 ஃபிசிக்கல் எக்ஸசைசஸ். ப்ராப்பர் ஸ்டாண்டிங், சிட்டிங் அண்ட் வாக்கிங் போஸ்டர்ஸ் ஆர் நெசசரி. ஃபிசிக்கல் எக்ஸசைசஸ் அண்ட் கேம்ஸ் ஆர் நெசசரி ஃபார் த growth and strength of the muscles. The breathing rate increases and during physical exercises, blood rushes to the concerned muscles. The blood supplies the muscles with the required nutrients. So the muscles have growth and strength. The wrestlers and the weightlifters have big and strong muscles. Strong muscles will help good posture. Good posture in standing or walking or sitting will help the muscles to be healthy. In schools, the children are trained to have correct posture. They are also made to take good exercises and play games during school periods. Incorrect posture affects respiration and efficient work. Next என்ன சொல்கிறாங்க, ஃபிசிக்கல் எக்ஸசைசஸ். ப்ராப்பர் ஸ்டாண்டிங், நிற்கும்போது கரெக்டாக நேராக நிமிர்ந்து நிற்கிறது, உட்காரும் போதும் நிமிர்ந்து உட்கார்றது, நடக்கும்போதும் ப்ராப்பராக ஸ்ட்ரைட்டாக நடக்கிறது. இதுக்கு பேர் தான் குட் போஸ்டர்னு சொல்லுவோம். ஸ்கூலில் உங்களுக்கு இது எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க. ஏன்னா அட்டென்ஷன் சொல்கிறோம் இல்லையா, ஸ்டாண்டர்ட் இஸ் அட்டென்ஷன். அந்த அட்டென்ஷனில் நீங்கள் ஸ்ட்ரைட்டாக நிற்கிறீங்க. தென் கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது சம்டைம்ஸ் சொல்லுவோம் ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் சொல்லுவோம். அப்போ பண்ணும்போதும் நீங்கள் ஸ்ட்ரைட்டாக உட்காந்துருக்கிறீங்க. கேம்ஸ் விளையாடும் போதும் பெண்ட் ஆகாமல் ஸ்ட்ரைட்டாக இருக்கிறீங்க. உங்களுக்கு ஸ்கூலில் வரனால, ஸ்கூலில் படிக்கிறனால, எக்ஸசைசஸ் செய்கிறனால உங்களோட பாடி கரெக்டான போஸ்டர் மெயின்டைன் பண்ணுது. இந்த கரெக்ட் போஸ்டர்னால் நீங்கள் எப்படி இருப்பீங்கன்னா ஹெல்த்தியாக இருப்பீங்க, ப்ராப்பராக ஸ்லீப் பண்ணுவீங்க, எல்லா ஒர்க்கையும் உங்களால் செய்ய முடியும். சப்போஸ் குனிஞ்சே உட்காந்துருக்கீங்கன்னா டயர்ட் ஆகிடுவீங்க, சீக்கிரத்தில் தூக்கம் வந்துடும், எஃபிஷியன்ட் ஒர்க்கை செய்ய முடியாது. ஸோ நம்ம எப்போயுமே நிற்கும் போதும் உட்காரும் போது ஈவன் படுக்கும்போது கூட கரெக்ட் போஸ்டரை மெயின்டைன் பண்ணணும். நேராக நிமிர்ந்து நிற்கணும், நேராக நிமிர்ந்து உட்காரணும், நடக்கும்போதும் கரெக்டாக நடக்கணும். சில பேர் பார்த்திங்கன்னா அப்படியே 5 ஃபார்மான மாதிரியே நடப்பான், கூன் உழுந்த மாதிரியே நடப்பான்.
அப்படி நடக்கக்கூடாது. அப்படி நடந்தோன்னா நம்மளால் ஒர்க் பண்ண முடியாமல் போய்டும்னு சொல்கிறாங்க. ஸோ எப்பயுமே என்ன பண்ணணும்னா ப்ராப்பரான போஸ்டர் ஃபாலோ பண்ணணும். நெக்ஸ்ட்டு நம்ம ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் செய்யும்போது நம்மளோட ப்ரீத்திங் ரேட் இன்க்ரீஸ் ஆகும். இப்போ நாங்கள் உங்ககிட்ட சொல்கிறோம், கீழே கிரவுண்ட் ஃபுல்லாக இருந்துப்பா, செகண்ட் ஸ்டாண்டர்டுக்கு போய் வாட்டர் ஜக் எடுத்துகிட்டு வாங்கடா, செகண்ட் ஸ்டாண்டர்டில் போய் என்ன வருன்னு பார்த்துட்டு வாங்கடா நாங்கள் சொல்கிறோன்னா நீ வேகமாக ஓடுவேன். ஸ்டெப்ஸ் ஏறி மேலே போய் செகண்டில் பார்த்துட்டு அகெயின் கீழே வருவேன். அப்படின்னா உன்னோட ஹார்ட்டில் கை வச்சு பார்த்தீங்கன்னா உனக்கு ஹார்ட் பீட் ரொம்ப ஸ்பீடாக கேட்கும், உனக்கும் மூச்சு வாங்கும். எதனாலனா அப்போ ஹார்ட் ரொம்ப குயிக்காக பம்ப் பண்ணுது, பிளட்டை பம்ப் பண்ணிக்கிட்டு இருக்கு. அதனால தான் உன்னோட ப்ரீத்திங் ரேட், உன்னோட ரெஸ்பிரேஷனும் ஸ்பீடாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், next one, கீழே 2.1.8 an introduction about brain and its parts. We have studied about many systems in our body. All these systems functions coordinately to maintain life in the body. It is the nervous system that controls the activities of the body. The brain is the center of the nervous system. The nervous system consists of the brain, the spinal cord and the nerves. The brain consists of the millions of nerves and nerve fibers. It is safely placed in the skull. A liquid surrounds the brain. It protects the brain from shocks and jerks. The brain consists of 3 parts. They are the cerebrum, the cerebellum and the medulla oblongata. The cerebrum is bigger than the cerebellum. The medulla oblongata is at the bottom. The cerebrum helps us to learn, think, remember things, speak and feel. It also helps us to hear, smell, taste, know about the roughness or smoothness. The left part of the cerebrum controls all the organs of the right part of the body and vice versa. The cerebellum is controlled by the big brain. It coordinates the working of the muscles. It helps to maintain our balance. It sends all the impulses that come from the organs of the back part of the body to the cerebrum. The medulla oblongata controls the heartbeat, the breathing movements and the work of many internal organs. It serves as a conductor of impulses between the brain and the spinal cord. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிரெயினோட ஃபங்க்ஷன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். நம்ம பிரெயின் எப்படி இருக்குன்னா ஸ்விட்ச் போர்டு மாதிரி. ஃபேனுன்றது ஒரு ஆர்கன், ஸ்விட்ச் போர்டு தான் பிரெயின். ஃபேனுன்றது ஒரு ஆர்கன், லைட்டுன்றது ஒரு ஆர்கன், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஆர்கன். ஸ்விட்ச் போட்டால் தான் ஃபேன் ஓடும். அந்த மாதிரி பிரெயின் சொன்னால் தான் ஐஸ் பார்க்கும், பிரெயின் சொன்னால் தான் வாய் பேசும். எல்லாமே பிரெயினோட கனெக்ட் ஆகிருக்கு. எல்லா ஆர்கனும் பிரெயின் கூட கனெக்ட் ஆகிருக்கு. எப்படின்னா நர்வ்ஸ் மூலமாக. ஸ்விட்ச் போர்டை கழட்டி பார்த்திங்கன்னா நிறையா ஒயர்ஸ் இருக்கும். லைட்டுக்கு ஒரு ஒயர் போகும், ஃபேனுக்கு ஒரு ஒயர் போகும், ஏசிக்கு ஒரு ஒயர் போகும், டிவிக்கு ஒரு ஒயர் போகும். அந்த ஒயர் எல்லாமே நர்வ்ஸ். அந்த ஒயர் எல்லாமே நர்வ்ஸ். ஸ்விட்ச் போர்டு தான் பிரெயின். ஸோ ஸ்விட்ச் போர்டு தான் பிரெயின், ஒயர் எல்லாம் நர்வ்ஸ், ஃபேனுன்றது ஒரு ஆர்கன், வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு திங்ஸும் ஒவ்வொரு ஆர்கன், லைட்டுன்றது ஒரு ஆர்கன், உங்கள் பாடியில் இருக்கிற ஒரு பார்ட். ஸோ பிரெயின் சொல்லத்தான் அந்த பார்ட்ஸ் ஒர்க் பண்ணும். இது எல்லாம் என்ன பண்ணுன்னா நர்வ்ஸ் மூலமாக கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ பிரெயின் நர்வ்ஸ் மூலமாக மெசேஜை பாஸ் பண்ணும், அதை மற்ற ஆர்கன்ஸ் ஃபாலோ பண்ணும். இது எல்லாமே ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் நடக்கும். ஸோ இது இதுக்கு பேர் தான் நர்வஸ் சிஸ்டம். இதுக்கு பேர் தான் நர்வஸ் சிஸ்டம். நிறையா நர்வ்ஸ் எல்லாம் சேர்ந்து கனெக்ட் ஆகிருக்கிறதுக்கு பேர் தான் நர்வஸ் சிஸ்டம். இதில் என்ன நடக்குதுன்னா பிரெயின் இருக்குது. அந்த பிரெயினோட பார்ட்ஸை பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கான வீடியோ கிளிப்பிங்ஸும் இருக்குது. ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், அதுக்கப்புறம் நீங்கள் அந்த வீடியோவை பாருங்கள். பிரெயினில் பார்த்திங்கன்னா 3 பார்ட்ஸ் இருக்குது. நீங்கள் ஆல்ரெடி 4th படிச்சிருக்கிறீங்க. செரிப்ரம் ஆர் இருக்குது பாருங்கள் நடுவில். ஸோ பிரம்னா கிரேட்டர்லேயும் செகண்டாக ஆர் இருக்குது.
செரிப்ரம்னா கிரேட்டர், பிக் பிரெயினுக்கு பேர் செரிப்ரம். நம்ம பிரெயினில் 3 பார்ட்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு செரிபெல்லம், செரிபெல்லம். டபுள் எல் இருக்குது பாருங்கள், லிட்டில், டபுள் எல் இருந்தால் லிட்டில். ஸோ நம்மளோட பிரெயினில் சின்ன பிரெயின் ஸ்மால் பார்ட்டுக்கு பேர் செரிபெல்லம். அடுத்து தேர்டு ஒன் மெடுலா அப்ளங்கேட்டா. தேர்டு ஒன் மெடுலா அப்ளங்கேட்டா. நம்ம பாடியோட ஸ்டெம்முன்னு சொல்லலாம், ஸ்டெம் ஆஃப் த பிரெயின்னு சொல்லலாம் அதை. ஸோ மொத்தமாக பிரெயினில் 3 பார்ட்ஸ் இருக்குது, செரிப்ரம், செரிபெல்லம் அண்ட் த மெடுலா அப்ளங்கேட்டா. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஃபங்க்ஷன் செய்யுது. ப்ளஸ் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருக்கிறீங்க, லெஃப்ட் ஆட்ரியம், ரைட் ஆட்ரியம், அதாவது லெஃப்ட் ஆரிக்கல், ரைட் ஆரிக்கல் படிச்சிருக்கீங்க இல்லையா? இந்த மாதிரி லெஃப்ட் சைட் ஆஃப் பிரெயின் வந்து நம்ம பாடியோட ரைட் சைடை கண்ட்ரோல் பண்ணுது. ரைட் சைடு ஆஃப் தி பிரெயின் நம்ம பாடியில் லெஃப்ட் சைடை கண்ட்ரோல் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ பிரெயின் தான் நம்ம பாடியில் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். எல்லா ஆர்கனையும் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணலாம், ஒருத்தவங்க கிட்டேருந்து இன்னொருத்தவங்களுக்கு மாற்றி வைக்கலாம். ஆனால் பிரெயினை மட்டும் அப்படி பண்ண முடியாது. ஒன்ஸ் ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா பிரெயின் அவ்வளோதான், அதுக்கப்புறம் சேஞ்ச் பண்ண முடியாது. ஹார்ட்டை டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணலாம், கிட்னியை பண்ணலாம், எல்லாத்தையுமே மாற்றி வைக்க முடியும். ஆனால் பிரெயினை மட்டும் மாற்றி வைக்கவே முடியாது. அந்த பிரெயினில் 3 பார்ட்ஸ் இருக்குது. செரிப்ரம் அப்படின்னா பிக்கர் பிரெயின், நெக்ஸ்ட் ஒன் செரிபெல்லம் அப்படின்னா லிட்டில் பிரெயின், தேர்ட் ஒன் மெடுலா அப்ளங்கேட்டா. மெடுலா அப்ளங்கேட்டானா நம்ம பிரெயினோட ஸ்டெம்முன்னு சொல்லலாம். ஓகேவா? இப்போ அந்த வீடியோ கிளிப்பிங்ஸை பார்க்கலாம். இதுதான் நம்மளோட பிரெயின். இப்போ இதோட ஃபங்க்ஷன்ஸை உங்களுக்கு இந்த வீடியோவில் நீங்கள் பார்ப்பீங்க. கீழே ஸ்டிக்கு மாதிரி இருக்கிறதுக்கு பேர் தான் மெடுலா அப்ளங்கேட்டா. ரெட் கலர் இருக்கிற பார்ட்டுக்கு பேர் தான் செரிபெல்லம். ஸோ செரிபெல்லம் இஸ் அ லிட்டில் பிரெயின், ரொம்ப ஷார்ட்டாக இருக்குது பாருங்கள், அதான் செரிபெல்லம். நர்வ்ஸ் மூலமாக இப்படி தான் நம்ம பாடியில் இது கனெக்ட் ஆகிருக்கு. இதுதான் உங்களோட பிரெயின். பிக்காக இருக்கிறதுக்கு பேர் செரிப்ரம், கீழே ஸ்மாலாக இருந்ததுக்கு பேர் செரிபெல்லம், ஸ்டெம்மு மாதிரி இருந்ததுக்கு பேர் மெடுலா அப்ளங்கேட்டா. ஸோ பிரெயினில் மொத்தம் 3 பார்ட்ஸ் இருக்குது பாருங்கள். பிக் பார்ட் வந்து சாண்டல் கலரில் இருக்குது, ஸ்மால் பார்ட்டு ரெட் கலரில் இருக்குது. ஸ்டெம் ஆஃப் த பிரெயின் அதுதான் மெடுலா அப்ளங்கேட்டா. இதனுடைய ஃபங்க்ஷன்ஸ் பற்றி நம்ம இப்போ இந்த வீடியோ கிளிப்பிங்கில் பார்க்கலாம். இந்த பிரெயின் எல்லாமே நர்வ்ஸ் மூலமாக நம்ம பாடியில் கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ பிரெயின் நர்வ்ஸ் மூலமாக நம்ம பாடி ஆர்கன்ஸ் கூட கனெக்ட் ஆகிருக்கு. இதில் ஃபஸ்ட்டு இதுக்கு பேர் செரிபெல்லம், ஸ்மால் பிரெயினுக்கு பேர் செரிபெல்லம். என்செஃபாலிக் ட்ரங்க் அப்படின்றது மெடுலா அப்ளங்கேட்டா. பிக் பிரெயினுக்கு பேர் செரிப்ரம். இந்த செரிபெல்லத்தோட ஒர்க் பார்த்திங்கன்னா கண்ட்ரோல்ஸ் பேலன்ஸ், மூமெண்ட், கோஆர்டினேஷன். இதுதான் இதனுடைய ஒர்க். நீங்கள் இந்த ஒர்க்கை ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க, மெமரி பண்ண தேவையில்லை, பயப்படாதீங்க. நெக்ஸ்ட்டு மெடுலா அப்ளங்கேட்டா. மெடுலா அப்ளங்கேட்டாவோட ஒர்க், அதோட ஃபங்க்ஷன்ஸ், அது என்னென்ன ஃபங்க்ஷன் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீத்திங் பண்ண ஹெல்ப் பண்ணுது, டைஜஷனுக்கு ஹெல்ப் பண்ணுது, நெக்ஸ்ட்டு பிளட்டை பம்ப் பண்ணுது, டீஆக்சிஜனேட்டட் பிளட்டை ஆக்சிஜனேட் ஆக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செரிப்ரம். செரிப்ரம் வந்து நியூரான்ஸ் மூலமாக கனெக்ட் ஆகிருக்கு. நியூரான்ஸ்னால் நர்வ் செல்ஸ்க்கு பேர் தான் நியூரான்ஸ். நம்ம பிரெயின் நர்வ்ஸ் மூலமாக கனெக்ட் ஆகிருக்கு ஆர்கன்ஸ் கூடன்னு சொல்லி ஆல்ரெடி சொல்லியாச்சு. இதில் 2 பார்ட்ஸ் இருக்குன்னு சொல்லி சொன்னோம். என்னென்னா லெஃப்ட் அண்டு ரைட், லெஃப்ட் அண்டு ரைட். ஸோ லெஃப்ட் ஆர்டிக்கல், ரைட் ஆர்டிக்கல், லெஃப்ட் வென்ட்ரிக்கல், ரைட் வென்ட்ரிக்கல். ஸோ லெஃப்ட் அண்டு ரைட். இதில் ஒரு சைடு வந்து லெஃப்ட் சைடு, இன்னொரு சைடு ரைட் சைடு. லெஃப்ட் ஹெமிஸ்பியர் சாண்டல் கலரில் இருக்கிறது லெஃப்ட் ஹெமிஸ்பியர், பிங்க் கலரில் இருக்கிறது ரைட் ஹெமிஸ்பியர். இதனுடைய ஃபங்க்ஷன்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்க வேணாம். இந்த லெஃப்ட் ஹெமிஸ்பியர் என்ன பண்ணுதுன்னா நம்மளோட ரைட் சைடில் இருக்கிற பாடி பார்ட்ஸுக்கு அதோட ஒர்க்குக்கு ஹெல்ப் பண்ணுது. லெஃப்ட் ஹெமிஸ்பியர் என்ன பண்ணுதுன்னா நம்மளோட ரைட் சைடு ஆஃப் த பாடி பார்ட்ஸுக்கு ஹெல்ப் பண்ணுது. அதே மாதிரி ரைட் ஹெமிஸ்பியர் லெஃப்ட் சைடு ஆஃப் தி பாடி பார்ட்ஸுக்கு ஹெல்ப் பண்ணுது. இப்போ தெரியும் பாருங்க. ஸோ பிங்க் கலரில் இருக்கிற பிரெயின் வந்து
அதோட ஆப்போசிட் சைடுக்கோட ஃபங்க்ஷன்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுது. சாண்டல் கலரில் இருக்கிற பிரெயின், லெஃப்ட் சைடு பிரெயின் வந்து ரைட் சைடு ஃபங்க்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணுது. பிரெயினோட ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தீங்க இல்லையா? இப்போ நெக்ஸ்ட் இதுதான் லாஸ்ட் பேஜ். உங்களுக்கு லெசனோட லாஸ்ட் பேஜுக்கு வந்துட்டோம். த ஸ்பைனல் கார்ட் இஸ் பிளேஸ்ட் இன்சைடு த பேக் போன். இட் இஸ் ஒயிட் இன் கலர். இட் ரன்ஸ் டவுன் ஃப்ரம் த பிரெயின் இன் டு த பேக் போன். 31 pairs of nerves start from the spinal cord. It has two main functions. One is communication between the brain and all the parts of the body. The other is reflex action. ஸ்பைனல் கார்டோட ஃபங்க்ஷன் என்னென்னா ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன். ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன் அப்படின்றது இமீடியட் ரியாக்ஷன், ஆட்டோமேட்டிக் ரியாக்ஷன். ஒரு கல் காலில் பட்டுருச்சு அப்படின்னா டக்குன்னு என்ன பண்ணுறோம், ஐயோ அம்மான்னு கத்துறோம். முள் காலில் குத்திடுச்சுன்னா உடனே முள்ளை எடுக்கணும். இதுதான் ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன். மம்மி ஒன்று அடிக்க வராங்கன்னா டக்குன்னு என்ன பண்ணணும், மம்மி கையை பிடிப்பேன். இதுதான் ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன். ஸோ ஆட்டோமேட்டிக் ரியாக்ஷன். ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன் இஸ் அன் ஆட்டோமேட்டிக் ரியாக்ஷன். When you step on a thorn, you move your leg at once. When you touch a hot body, you pull your hand at once. In such reactions, the message does not come from the brain. The spinal cord acts in the place of the brain. So the spinal cord is the seat of reflex action. ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷனுக்கு மெயின் யாருன்னா ஸ்பைனல் கார்டு தான். ஸ்பைனல் கார்டு தான் ஆட்டோமேட்டிக், உடனே ரியாக்ட் பண்ண வைக்கிது. முள் குத்துன உடனே ஐயோ அம்மான்னு முள்ளை எடுக்க வைக்கிது. டேடி வந்து எதாவது சொல்லிட்டார் அப்படின்னா டேடியை வந்து என்ன பண்ண வைக்கிது, உடனே இமீடியட்டாக டேடியை முறைக்கவோ இல்லை திட்டவோ வைக்கிறது யாருன்னா ஸ்பைனல் கார்டு தான். ஸோ ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன் யாருனால நடக்குதுன்னா ஸ்பைனல் கார்டுனால. ஸ்பைனல் கார்டால தான் ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன் நமக்கு நடக்குது. நெக்ஸ்ட் த நர்வ்ஸ். ஆல் த ஆர்கன்ஸ் ஆஃப் த பாடி ஆர் கனெக்டட் டு த பிரைன் through the nerves. The nerves are made up of nerve cells or neurons. There are three kinds of nerves. They are sensory nerves, motor nerves and mixed nerves. The sensory nerves carry messages from the sense organs to the spinal cord and the brain. The motor nerves carry messages from the brain to the different parts of the body. The mixed nerves carry impulses from the sense organs to the brain and spinal cord, and also from the brain and spinal cord to the muscles and glands. நீங்கள் இதை பற்றி தெரிஞ்சுக்க வேணாம் டீட்டெயில்டாக. ஸோ நர்வ்ஸில் 3 types ஆஃப் நர்வ்ஸ் உங்களுக்கு வந்திருக்கு. சென்சரி நர்வ்ஸ், மிக்ஸ்டு நர்வ்ஸ் அண்ட் மோட்டார் நர்வ்ஸ். சென்சரி நர்வ்ஸ், மிக்ஸ்டு நர்வ்ஸ் அண்ட் மோட்டார் நர்வ்ஸ். ஸோ நர்வ்ஸில் 3 types ஆஃப் நர்வ்ஸ் இருக்குது. நர்வ்ஸ் எல்லாமே பிரெயின் கூட கனெக்ட் ஆகிருக்கு. பிரெயின் சொல்கிறத மற்ற ஆர்கன்ஸ்க்கு பாஸ் பண்ணிக்கிட்டு இருக்குது. ஓகேவா? ஸோ மிக்ஸ்டு நர்வ் என்ன பண்ணுதுன்னா பிரெயின் சொல்கிறத ஆர்கன் கிட்ட கொண்டு வருது, ஆர்கன்ஸ் சொல்கிறதையும் பிரெயின் கிட்ட கொடுக்குது. அதுதான் மிக்ஸ்டு நர்வ். ஸோ நர்வ்ஸில் 3 types ஆஃப் நர்வ். சென்சரி நர்வ், மிக்ஸ்டு நர்வ்ஸ், மோட்டார் நர்வ்ஸ். நமக்கு இந்த லெசன் ஓவர் ஆகிடுச்சு. இந்த லெசனில் என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா ஸ்கெலிட்டல் சிஸ்டம். மொத்தமாக நிறையா சிஸ்டம்ஸ் இருக்குது. அதில் ஸ்கெலிட்டல் சிஸ்டம் பற்றி பார்த்தோம். ஸ்கல் பற்றி பார்த்தோம். ஸ்கல்லில் இருக்கிற ஜாயின்ஸ்க்கு பேர் இம்மூவபிள் ஜாயின்ட்ஸ்னு பார்த்தோம். அந்த ஸ்கல்லில் 8 sutures, 8 தையல் போட்டிருக்குன்னு பார்த்தோம். ஸ்கல்குள்ளே பிரெயின் வந்து ஒரு லிக்விடில் ஃப்ளோட் ஆகிட்டு இருக்குன்றத பார்த்தோம். அடுத்தது என்ன பண்ணோம் அப்படின்னா தோராயிக் கேஜ். தோராயிக் கேஜ் அப்படின்னா என்னன்னா நம்மளோட லங்ஸையும் ஹார்ட்டையும் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு காடு ஒரு கேஜ் உருவாக்கியிருக்காரு. அதுக்கு பேர் தான் தோராயிக் கேஜ். அதில் நிறைய ரிப்ஸ் ஆஃப் போன்ஸ் இருக்குதுன்னு பார்த்தோம். மொத்தமாக 12 pairs ஆஃப் ரிப்ஸ் இருக்குது. அதில் லாஸ்ட்டு 2த்துக்கும் பேர் ஃப்ளோட்டிங் ரிப்ஸ். ஏன்னா 2ம் ஜாயிண்ட் ஆகாமல் இருக்குது. நெக்ஸ்ட் வேறு என்ன பார்த்தோம் அப்படின்னா நம்ம பாடியில் போன்ஸ் இருக்கிறதுனால தான் நம்ம பாடிக்கூட ஸ்ட்ரக்சர் கிடைக்கிது. போன்ஸ் இல்லைன்னா நம்ம பாடி வந்து ஸ்ட்ராங்காக இருக்காது. மசில்ஸ் நம்ம பாடியில் 600 மசில்ஸ் இருக்குது. மசில்ஸ் இருக்கிறனால தான் மூவ் பண்ண முடியுது. இல்லாட்டினா மூவ் பண்ணவே முடியாது. ஒவ்வொரு டைம் மூவ் பண்ணும்போது ஒவ்வொரு போனும் பிரேக் ஆகிடும். இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்து ஜாயின்ஸ். ஜாயின்ஸில் நம்ம ஜாயின்ஸ் அப்படின்னா ஒரு போனும் இன்னொரு போனும் மீட் பண்ணிக்கிற இடத்துக்கு பேர் தான் ஜாயின்ஸ். அதில் நம்ம ஒரு 4 types ஆஃப் ஜாயின்ஸ் பார்த்தோம். பால் அண்ட் சாக்கெட் ஜாயிண்ட். ஷோல்டரில் இருக்கிறதுக்கு பேர் பால் அண்ட் சாக்கெட் ஜாயிண்ட். நெக்ஸ்ட்டு ஹிஞ்ச் ஜாயிண்ட். நெக்ஸ்ட் ஹிஞ்ச் ஜாயிண்ட் அப்படின்றத பற்றி பார்த்தோம். அடுத்து கிளைடிங் ஜாயிண்ட். ஆங்கிள்லையும் நம்மளோட எல்போலையும் இருக்கிறது தான் கிளைடிங் ஜாயிண்ட். நெக்ஸ்ட்டு பிவோட் ஜாயிண்ட். உங்களோட நெக்கில் இருக்கிறது தான் பிவோட் ஜாயிண்ட்ன்றது பார்த்தோம்.
அடுத்து நம்ம எப்பயுமே கரெக்ட் போஸ்டரை மெயின்டைன் பண்ணணும். போஸ்டர் அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக நிற்கிறது, ஸ்ட்ரைட்டாக உட்காருறது, எல்லாத்துலேயுமே ஸ்ட்ரைட்டாக பண்ணோம் அப்படின்னா நம்மளோட ஒர்க்கெல்லாம் ஈஸியாக பண்ண முடியும்னு பார்த்தோம். லாஸ்ட்டாக பிரெயினில் 3 பார்ட்ஸ் இருக்குது. செரிப்ரம், செரிபெல்லம், மெடுலா ஆப்ளங்கேட்டா. செரிப்ரம்னா பிக் பிரெயின், செரிபெல்லம்னா ஸ்மால் பிரெயின், மெடுலா ஆப்ளங்கேட்டானா ஸ்டெம் ஆஃப் தி பிரெயின். இதை பற்றி பார்த்தோம். அதனுடைய ஃபங்க்ஷன்ஸ்க்கான ஒரு வீடியோ கிளிப்பிங்ஸும் பார்த்தோம். லாஸ்ட்டாக ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன். ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக் ரியாக்ஷன். யாராவது ஒன்று எதாவது சொல்லிட்டாங்கன்னா உடனே ரியாக்ட் பண்ணுறல, அதுதான் ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன். கண்ணில் டஸ்ட்டு பட்டுட்டா டக்குன்னு என்ன பண்ணுறோம், கண்ணை மூடுறோம், அதுதான் ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன். கை சுட போதுனா டக்குன்னு என்ன பண்ணுறோம், கையை எடுத்துடுறோம், இதுதான் ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன். அதுக்கு மெயின் யாருன்னா ஸ்பைனல் கார்டு தான். லாஸ்ட்டாக நர்வ்ஸ். நர்வ்ஸில் 3 டைப்ஸ் ஆஃப் நர்வ்ஸ் இருக்குது. மிக்ஸ்டு நர்வ்ஸ், சென்சரி நர்வ்ஸ் அண்டு மோட்டார் நர்வ்ஸ். ஸோ இதோடு இந்த லெசன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் கிளாஸில் இதில் இருக்கிற 1 வேர்ட் ஆன்சரும் ஆன்சர் தி ஃபாலோயிங்கும் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.